ஹாய் 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 அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா, ஒரு பசுமையான காடு தேயிலை தோட்டம் கலந்த ரெட்டை நீர்வீழ்ச்சியை பார்க்க வந்திருக்கோம். நுவர்லியாவிலேருந்து கண்டிக்கு போகிற வழியில் 11 கிலோமீட்டரில் இந்த நீர்வீழ்ச்சி இருக்குது. எல்லோரும் ரம்பட நீர்வீழ்ச்சியை பார்த்துருப்பாங்க. அதிகமான பேர் காட்டுக்குள்ளே இருக்கிற இந்த நீர்வீழ்ச்சியை பற்றி தெரியாது. தெரிஞ்சவங்க ரோட்டில் இருந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. ரம்படைக்கு வர அவ்வளோ பேரும் ரோட்டில் இருக்கிற அந்த ரம்பன் நீர்வீழ்ச்சியை பார்த்துட்டு போகிறவங்க காட்டுக்குள்ளே இருக்கிற இந்த நீர்வீழ்ச்சியை பார்க்க அதிகமான பேர் வாரதில்லை. இந்த நீர்வீழ்ச்சியை பார்த்து ரசிக்கணுன்னா ரோட்டிலேருந்து 1 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே நடந்து போகணும் இந்த நீர்வீழ்ச்சியை பார்க்க. ஆங்கிலேயர், அதாவது பிரிட்டிஷ் காலத்தில் இந்த நீர்வீழ்ச்சிக்கு ட்வின்ஸ் வாட்டர் ஃபால்னு பேர் வச்சுருக்கிறாங்க. ஏன்னா 2 மலையிலையும் 2 பக்கத்தில் இருந்தும் தண்ணி பூ போல் கொட்டும். அதை பார்க்குற அந்த ரசனை இருக்கே, அது வேறு செம்மையாக இருக்கும். அதை வார்த்தையால் சொல்கிறதுக்கு முடியாது. உங்களுக்கு மைண்ட் சரியில்லையா, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்களா, எந்த நாளும் வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கீங்களா, ஒரு அமைதி வேணுமா, இயற்கையை ரசிச்சுக்கிட்டே நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணணுமா, தான் அப்பா அம்மா மனைவி குழந்தைங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் இருந்தும் ஒரு தனிமை வேணும்னு நினைக்கிறீங்களா, இந்த இடம் அருமையான இடம். கேம்பிங் போகிறவங்க, ட்ரெக்கிங் போகிறவங்க இந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு அருமையான ஒரு இடம். இந்த இடத்துக்கு ட்ரெக்கிங் கேம்பிங் போகிறவங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ண மறந்துடாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்னா, அதிகாலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் அங்கே போயிடணும். சூரியன் உதிக்கிற அந்த அழகையும் இங்கிட்ட நீர்வீழ்ச்சி தண்ணி கொட்டுற அந்த அழகையும் பார்த்துக்கிட்டே ஒரு கித்தூள் கருப்பட்டியோட ஒரு பிளேன் டீயை குடிக்கிறோம். அப்புறம் அந்த இடத்துல குளிச்சுட்டு சமைக்க ஆரம்பிக்கிறோம். சமைக்க ஆரம்பிக்கும் போதே டைம் ஆகும். நம்ம சமைச்சு நம்ம வேலையெல்லாம் முடிக்கிற நேரம் பகல் சாப்பாடுக்கு டைம் வந்துடும். பகல் சாப்பாடு சாப்பிட்டு மாலையில் சூரியன் மறைகிறதையும் பார்த்துட்டு வர்றதுக்கு ஒரு அருமையான இடம். இயற்கை மேலே பைத்தியமாக இருக்கிறவங்க, லூசுத்தனமான அந்த இயற்கை ரசனை உள்ளவங்க போகிறதுக்கு ஒரு அழகான இடம். போடுங்கடா பாட்டை. மணியின் ஓசை கேட்டு மனக்கதவு திறக்குதே, புதிய தாளம் போட்டு உடல் காத்தில் மிதக்குதே, இளங்காத்து வீசுதே, எச போல பேசுதே, வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே, மேகம் முழிச்சு கேக்குதே. நேத்து தனிமையில போட்டு யாரும் துணையில்ல, யாரோ வழி துணைக்கு வந்தா ஏதும் இணையில்ல, உலகத்தில் எதுவும் தனிச்சு இல்லையே, இளங்காத்து வீசுதே, திச போல பேசுதே, வளையாத மூங்கிலில் ராகமும் வளைஞ்சு ஓடுதே, மேகமும் முழிச்சு கேக்குதே, கரும்பார மனசுல மயில் தோக விரிக்குதே, மழைச்சாரல் தெரிக்குதே, புல்வெளி பாத விரிக்குதே, வானவில் கொடையும் பிடிக்குதே, புல்வெளி பாத விரிக்குதே, வானவில் கொடையும் பிடிக்குதே. மணியின் ஓசை கேட்டு மனக்கதவு திறக்குதே, புதிய தாளம் போட்டு உடல் காத்தில் மிதக்குதே, இளங்காத்து வீசுதே, எச போல பேசுதே, வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே.